தவிக தலைவர் விஜய் கரூர் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 41 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து கரூர் நகர காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ள நிலையில் அதில் இடம்பெற்றுள்ள முக்கிய தகவல்கள் குறித்து செய்தியாளர் சதீஷ் முருகன் விவரிக்க கேட்கலாம். ஓவர் டு யூ சதீஷ் முருகன். வணக்கம். தவிக தலைவர் கரூர் பிரச்சாரம் என்பது ஒரு பெரும் துயரமாக மாறியிருக்கிறது. தமிழகம் மட்டுமல்ல, இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய துயர சம்பவமாக இப்போ நாடே பேசி வரக்கூடிய ஒரு சம்பவம் மாறி இருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த 41 பேர் மரணமடைந்த இந்த வழக்கில், இந்த சம்பவத்தில் முதல் தகவல் அறிக்கை என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது அன்றைய தினமே இரவு 9:45 மணி அளவில் கரூர் நகர காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நாம் பார்த்தோம் என்றால், இந்த எஃப்ஐஆரில் என்னென்ன முக்கிய தகவல் இருக்குன்றதை நம்ம பார்க்க இருக்கிறோம். எஃப்ஐஆரில் வெளியான அந்த தகவலை பொறுத்தவரையில் முதற்கட்டமாக சம்பவத்தில் அந்த கரூர்களில் அவர்கள் பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்ட பொழுது அவர்களுக்கு 11 நிபந்தனைகளுடன் இந்த பிரச்சாரத்தின் அனுமதி என்பது வழங்கப்பட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நிபந்தனைகள் என்பது ரோட் ஷோ நடத்தக்கூடாது, அதிக அளவில் கூட்டம் கூடக்கூடாது, முதல் கட்டத்தில் பிரச்சாரத்தில் என்னென்ன நிபந்தனைகள் இருக்கோ அதில் ஓரளவுக்கு ஸ்க்ரூட்னி பண்ண ஒரு 11 நிபந்தனைகள் தான் போடப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாகத்தான் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் இதுக்கு அனுமதி கோரி கடிதத்தை என்பது கொடுத்திருந்தார் 26ஆம் தேதி. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வேலுசாமிபுரத்தில் இந்த பிரச்சாரம் நடைபெறுவதற்கு அவர் அனுமதி கேட்டிருந்தார். அதற்கு அடுத்தபடியாக காவல்துறை உயரதிகாரிகள் உள்ளிட்ட ஒரு 500 காவலர்கள் என்பது இந்த பகுதியில் பாதுகாப்பிற்கு ஈடுபடுத்துவதற்கு திட்டமிடப்பட்டு அந்த பணியுமானது ஈடுபட்டிருந்தது. காலை 9 மணிக்கு பல்வேறு தகவல்கள், அதாவது கரூர் மாவட்டத்திற்கு தவிக தலைவர் விஜய் எப்பொழுது வருகிறார் என்கிற அடிப்படையில் தகவல்கள் பரவ இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மதியம் 12 மணிக்கு கரூர் வர இருப்பதாக சொன்னதை தொடர்ந்து காலை 10 மணிலிருந்தே பொதுமக்கள் அங்கே கூட தொடங்கியிருந்தாங்க. 12 மணிக்கு விஜய் கரூர் வர இருப்பதாக தெரிவித்திருந்த சூழ்நிலையில் 10 மணிலிருந்தே அந்த கூட்டமானது வர தொடங்கி இருக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், வேலுசாமிபுரம் மெயின் ரோடு, கோவை சாலை, முனியப்பன் கோவில் ஜங்ஷன், கோவை புதுசாலை, திருக்காம்புலியூர், ரவுண்டானா, மதுரை சேலம் பைபாஸ் ரோடு ஆகிய இடங்களில் கூட்டம் காலை முதலே அதிக அளவில் வர தொடங்கியிருக்காங்க. தவிக சார்பில் கொடுத்த விண்ணப்பத்தில், அதாவது அந்த அனுமதி கேட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 தொண்டர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த 10,000 தொண்டர்களை தாண்டி 25,000 தொண்டர்கள் வந்தது தான் கூட்டம் நெரிசலுக்கு காரணமாக தொடர்ந்து கூறப்பட்டு வருகிறது காவல்துறை தரப்பில். இதையும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்ட நெரிசலை பொறுத்த வரைக்கும் அவர்கள் காவல்துறை கணக்கில் சுமார் 25,000க்கும் மேற்பட்டவர்கள் தான் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அனுமதி கேட்டது 10,000 பேருக்கு தான். இந்த நிலையில் தான் மாலை 4:45 மணி அளவில் தவிக தலைவர் விஜய் அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டமுடைய எல்லை பகுதியான அந்த வேலாயுதம்பாளையம் என்கிற பகுதியில் வேலாயுதம்பாளையம் தவிட்டுப்பாளையம் வழியாக நுழைந்து வேண்டுமென்றே காலதாமதம் செய்து தெருவில் அனுமதி இல்லாமல் பல்வேறு இடங்களில் ரோட் ஷோ நடத்தினார் அப்படின்னு சொல்லப்படுது. ரோட் ஷோ நடத்தப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த நிபந்தனைகள் சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த நிபந்தனைகளில் இதுவும் உட்படும். ரோட் ஷோ நடத்தக்கூடாது, அதிக எண்ணிக்கைகளில் வாகனங்கள் வரக்கூடாதுன்றதுல மிக முக்கியமானது ரோட் ஷோ. இந்த ரோட் ஷோ காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அவர் வாகனத்தை பின்தொடர்ந்தே நூற்றுக்கணக்கானவர்கள் ஆபத்தை உணராமல் இருசக்கர வாகனத்திலும் அதே போன்று இருபுறங்களிலும் கூடுவதனால் இந்த பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதால் இந்த ரோட் ஷோ நடத்தக்கூடாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இந்த போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடைஞ்சல் ஏற்படுத்தினர். இதன் மூலமா பார்த்தீங்கன்னா இந்த ரோட் ஷோ நடத்தினால ஏற்கனவே காவல்துறையினர் தெரிவித்தது போல இந்த ரோட் ஷோல பல்வேறு கட்ட போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களில் நிபந்தனைகளை மீறி வரவேற்புகள் நடத்தியும் காலதாமதம் செய்தனர். பல்வேறு இடங்களில் அவங்க வரவேற்புனா ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவர் ஒரு பகுதிக்கு போகிறாங்கன்னா இந்த இடத்துலன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும், அங்கே வரவேற்பு நடத்தணும்னு சொல்லிட்டு. ஆனால் வரவேற்பு நடத்துவதற்கான எந்த அனுமதியும் பெறாமல் பல இடங்களில் ஆங்காங்கே வாகனம் நிறுத்தப்பட்டு இந்த இது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல தான் மாலை 6 மணிக்கு முனியப்பன் கோவில் ஜங்ஷனில் வரும்பொழுது தவிக தலைவர் விஜயனுடைய வாகனம் என்பது ராங் ரூட்டில் சென்றிருக்கு. ராங் ரூட்டில் அதாவது எப்போவுமே நம்ம இடதுபுறம் தான் செல்ல வேண்டும், ஆனால் இவர் வலதுபுறத்தில் ஒன்வேல ஏறி வந்துட்டாங்க. அதனால ஒரு பெரும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. அதை தொடர்ந்து தான் மாலை 7 மணிக்கு வேலுசாமிபுரம் ஜங்ஷனில் தொண்டர்களின் கூட்டத்திற்கு நடுவே வாகனத்தை நிறுத்தி சிறிது தூரம் வேண்டுமென்றே இந்த காலதாமதம் என்பது அங்கேயும் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலதாமதம்ன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது. ஏன்னா அனுமதி கோரிய டைம் பார்த்தீங்கன்னா 3 மணிலிருந்து 10 மணி
வரை இந்த 3 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே கொடுத்திருந்தாலும் கூட இவர் வர்றது ஒரு டென்டேட்டிவாக வந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அது போல் எதுவும் தெரிவிக்காமல் வேண்டுமென்றே காலதாமதம் செய்யப்பட்டிருக்கு. 7 மணிக்கு கூட்டத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்திற்கு வந்த பிறகு அந்த பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கூட்டம் அலைமோத தொடங்கியிருக்கு. அந்த அலைமோதல் பார்த்தீங்கன்னா நம்ம காட்சிகளில் பார்த்துருப்போம். விஜய் வாகனம் வந்து நின்ற உடனேயே ஒரு பெரிய தள்ளுமுள் என்பது நடப்படும். அதை நம்ம ஒரு லாங் ஷாட்டில் பார்த்தோம்னா ஒரு அலை போல காட்சி அளிக்கும். அவங்க அப்படி போயிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகள் இதனாலையும் பல்வேறு கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கு. ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து எஃப்ஐஆரில் சொல்லியிருக்காங்க. இந்த அசாதாரண சூழல் காரணமாக மூச்சு திணறல் ஏற்படலாம், உயிர் சேதம் ஏற்படலாம், கொடுங்காயம் அதாவது அதிக அளவில் கைகால் முறிவு உள்ளிட்ட பெரிய காயங்கள் ஏற்படும் என தாவேகா கட்சியினர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மதியழகனிடமும் அதே போன்று பொதுச் செயலாளர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமாரிடமும் தாவேகா நிர்வாகிகள் அங்கே ஆர்கனைஸ் பண்ண நிர்வாகிகள்கிட்டமும் காவல்துறையினர் தரப்பில் பல்வேறு டைம் சொன்னோம். குறிப்பாக டிஎஸ்பி சொன்னார், இன்ஸ்பெக்டர் இந்த எஃப்ஐஆரை பதிவு பண்ண மணிவண்ணன் ஆகிய நானும் சொன்னேன். ஆனால் நாங்கள் சொன்னதை அவங்க கேளாமல் தொடர்ந்து வந்து அசாதாரண சூழலில் ஈடுபட்டதுனால தான் போலீசார் எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்திருந்த போதிலும் தாவேகா தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்களும் அவங்க ஒத்துழைப்பாதனால இந்த நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் சரிவர ஒழுங்குபடுத்த தவறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆரில். அதே போல தான் இந்த தள்ளுமுள் ஏற்பட்ட உடனேயே சாலை இருபுறங்கள் இருக்கக்கூடிய கடைகளுக்கு அதான் கடைகளுக்கு முன்னாடி இந்த தகர கோட்டைகள், தற்காலிக தகர கோட்டைகள், அதில் சும்மா ஒரு ஆள் ஏறி தொங்குனாலே உடையிற மாதிரி இருக்கக்கூடிய தகர கோட்டைகள் மேலே ஏறுறது, அதே போல் மரங்கள் அருகாமையில் இருந்த மரங்களில் வந்து ஏறியிருக்காங்க. அந்த மரங்களில் ஏறினதுனாலையும் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு பேர் சரிந்து விழக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு கடையிலேருந்து கொட்டகைகளை பிரிச்சுட்டு அப்படி மேலே வந்து கீழே விழுவாங்க. அதே போன்று தடுப்புக்கு அமைக்கப்பட்டிருந்த விஷயத்தில் உடச்சிட்டு அவங்க வருவாங்க. இதில் வந்து மேலேருந்து கீழே விழுந்தவங்க பொதுமக்கள் மேலே விழுந்ததில் அதில் வந்து பொதுமக்களுக்கு வந்து அங்கிருந்த பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் வந்து அதிக அளவில் ஏற்பட்டிருக்கு. தாவேகா கட்சியினர் கரூர் ஏற்பாட்டாளருக்கு விஜய் பொதுக்கூட்டத்திற்கும் மாலை 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாலும் கூட குறிப்பிட்ட நேரத்தில் வராமல் கட்டாய நிபந்தனைகள் இருந்த, அதாவது குறிப்பிட்ட நேரத்துக்கு கரெக்டாக வந்துடும் சொன்ன அந்த நிபந்தனைகள் இருந்த போதிலும் அதிக மக்கள் கூட்டத்தை வெளிப்படுத்தி தங்களுடைய அரசியல் பலத்தை பரிசாற்றும் வகையில், அதாவது நாங்கள் வந்து எவ்வளோ கூட்டம் இருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லி டெலிபரேட்டாக வேணுமென்றே வெயிட் பண்ண வச்சு அவரை வந்து தாமதமாக்கி கூட்டு வந்து கட்சியினுடைய பலத்தை காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏற்பாட்டாளர்கள் வேண்டுமென்றே செயல்பட்டதன் காரணமாக 4 மணி நேரம் தாமதம் ஏற்பட்டது. அதனை நீண்ட தாமதத்தின் காரணமாக தான் அங்கு பல மணி நேரங்களாக காத்திருந்த அந்த தாவேகா தொண்டர்களுக்கு, பொதுமக்களுக்கு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வெயிலிலும் தாகத்திலும், ஏன்னா அவங்க காலையிலிருந்து நிற்கிறாங்க, சோர்வடைந்தனர். நீண்ட நேரம் காத்திருப்பு தொடர்ந்து, அதை தொடர்ந்து நடைபெற்ற தள்ளுமுள்ளு, தண்ணீர் குடிக்க வசதி இல்லை, மருத்துவ வசதி இல்லாமல் அதிக கூட்டம் காரணமாகவே மன அழுத்தத்தில், உடல் அழுத்தத்தில் அவங்க இருந்திருக்காங்க. இந்த உடல்நிலை சோர்வு ஏற்பட்ட உடனே தான் இந்த மேற்படி சம்பவத்தில் அதிக அளவில் மிதிப்படுதல் ஏற்பட்டு 11 அப்பாவி மக்கள் அந்த இடத்துல உயிரிழந்ததாக முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த 11 மக்கள் என்பது மொத்தமாக 41 பேர் இறக்குறாங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு. ஆனால் இந்த 11 பேர் என்பது பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற பொருள்படும் வகையில் தான் வந்து இந்த விஷயத்தை வந்து முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த முதல் தகவல் அறிக்கையில் எந்தெந்த விஷயங்கள் நடைபெற்றது, 7 மணியில் அவர் கரூர் மாவட்ட எல்லைக்கு வர தொடங்கியதிலிருந்து வந்து இந்த சம்பவம் முடிந்து அவர் வெளியேறும் வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெற்றது என்பது குறித்த முதல் தகவல் அறிக்கையில் விரிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 9:45 மணி அளவில் இந்த 9 மணி அளவில் வந்து காவல்துறையினருக்கு மருத்துவமனை மூலமாக தகவல் போயிருக்கு. அதாவது மருத்துவமனையில் ஒருத்தரும் மயங்கி விழ மருத்துவமனை கொண்டு போய் சேர்ப்பாங்க. மருத்துவமனையில் இந்த மாதிரி தகவல் கொடுப்பாங்க. ஒருத்தர் உயிரிழந்துட்டாலோ இல்லை காயம் விபத்தில் அடிபட்டாலோ உடனடியாக அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 9 மணி அளவில் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு 9:45 மணி அளவில் அடுத்த நாள் வந்து இந்த எஃப்ஐஆர் ஆனது அன்றைய தினமே வந்து எஃப்ஐஆர் ஆனது போடப்பட்டிருக்கு. இந்த எஃப்ஐஆரை பொறுத்த வரையில் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 105 பிஎன்எஸ், முன்னாடி வந்து இந்திய தண்டனை சட்டம் இருந்தது, தற்பொழுது அது 105, 110, 125. இந்த ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த 105 என்பது கொலைக்கு சமமான ஒரு குற்ற செயல், ஆனால் கொலை அல்ல. அதாவது நம்ம டெலிபரேட்டாக ஒரு ஃபிசிக்கலாக ஒருத்தரை வந்து கொலை செய்வதற்கும் இந்த கொலைக்கு சமமானது தான் இந்த 105 பிரிவு. இதில் பார்த்தீங்கன்னா 5 வருடம் முதல் 10 வருடம் வரை உங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பிரிவை பொறுத்த வரைக்கும் நான் பேலபிள் அஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. பிணையில் வெளிவர முடியாது, இதற்கு வந்து முன்ஜாமீன் கோர முடியாது. அதற்கு அடுத்தபடியாக செக்ஷன் 110
110 பொறுத்த வரைக்கும் கொலை முயற்சி வழக்காக பார்க்கப்படுகிறது. இதற்கும் அதிகபட்சமாக 3 to 5 வருடங்கள் வரை சிறை தண்டனை அபராதம் விதிக்கப்படும். 125B என்பது பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவை மீறுதல், அரசு அதிகாரி ஒரு உத்தரவு விடுறாரு, அதை மீறுறாங்க. அதே போல் காயம் ஏற்படும் அந்த 223 இந்த 125B அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அரசு உத்தரவை மீறுதல், அடுத்தது பார்த்தீங்கன்னா காயம் ஏற்படும் என தெரிந்தே ஒருத்தரை இந்த செயலில் ஈடுபடுத்துறது என்கிற அடிப்படையில் அந்த 4 பிரிவுகளும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக கணக்கு பண்ணால் அதிகபட்ச தண்டனை கொடுக்கும் பட்சத்தில் 15 முதல் 18 ஆண்டுகள் வரை இந்த 4 பிரிவுகளுக்கு கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சிறை தண்டனை கிடைக்கும். அதிகபட்சமாக 5,000 ரூபாயிலிருந்து குறைந்தபட்சம் 5,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து TNPPDL ஆக்ட் என்பது தமிழ்நாடு மாநிலத்திற்கான சட்டம். பொது சொத்திற்கு சேதம் விளைவித்தல் என்கிற அடிப்படையில் ஒரு பிரிவு சேர்க்கப்பட்டிருக்கு. இதற்கு 6 மாத காலம் வரை சிறை தண்டனை என்பது விதிக்கப்படும். இதுதான் பார்த்தீங்கன்னா தாவேகா சார்பில் ஏற்பட்ட அந்த கரூர் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்த அந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் பதிவு செய்யப்பட்டக்கூடிய முதல் தகவல் அறிக்கை. இந்த முதல் தகவல் அறிக்கையில் 3 பேர் முதல் 3 பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா முதல் A1 என்று சொல்லுவார்கள். குற்றம் சுமத்தப்பட்ட முதல் நபர் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், 2வது பொதுச் செயலாளர் ஆனந்த், 3வது இணை செயலாளர் CT நிர்மல்குமார் மற்றும் தாவேகா நிர்வாகிகள் பலர் என சேர்த்திருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் இதில் யாரை வேணால் இந்த சம்பவத்திற்கு யாரெல்லாம் காரணம் என்ன கருதுகிறார்களோ காவல்துறையினர் அவர்கள் அனைவரையும் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது தாவேகா அந்த பிரச்சாரத்தில் ஏற்பட்ட நெரிசல் தொடர்பாக சம்பவத்தில் முதல் தகவல் அறிக்கையில் இருக்கக்கூடிய முக்கிய தகவல்களை நாம் பார்த்தோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்.